This companion mode நமச்சிவாய வாழ்க ஐயா. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. இன்னைக்கு வந்து ஆமா ஐயா நமச்சிவாய வாழ்க ஐயா. துறை புதுசா கேட்குது. நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க பாரதி. ஐயா, இன்னைக்கு நீங்க எல்லாம் தினம் 6 கோயில் போறீங்க, கடவுளை வந்து பலவிதமா பாக்குறீங்க. காசி விஸ்வநாதர், சொக்கநாதர், மல்லேஸ்வரர், நடராஜர் எல்லாம் கோயிலுக்குள்ள போய் நம்ம எல்லாம் கடவுளை பாக்குறோம் இல்லையா? ஆனா இந்த திருநாவுக்கரசடிகள் கடவுளை எப்படி பார்த்திருப்பாருன்னு யாருக்காவது கேள்வி இருக்கா? எப்படிதான் இவர் கடவுளை பார்த்திருப்பாரு? எந்த ரூபத்துல பார்த்திருப்பாரு? எதுக்காக சுண்ணாம்பு கலவை எல்லாம் வென்றாரு? அந்த கடவுளுக்காக, அந்த கடவுளுக்காக, அந்த கடவுளுடைய சமயத்திற்காக ஏன் விஷம் சாப்பிட்டாங்க? ஏன் கடல்ல அடி தூக்கி போட்டாங்க? அப்படின்னா ஏன் கடல் கல்ல தூக்கி போட்டா முழுகணும்? ஏன் கடல் மிதந்தது? அப்படின்னா அங்க ஏதோ இடிக்குது. அங்க வந்து என்ன இடிக்குதுன்னா, இந்த ஆளு எப்படித்தான் கடவுளை பார்த்திருப்பாரு? எந்த ரூபத்துல பார்த்திருப்பாங்க? நால்வர் பெருமக்கள், நால்வரை விடுங்க, மற்றவங்க எப்படி பார்த்தாங்களோ, அவருக்கு தோளுடைய செவினா வந்தாரு, அப்படி எல்லாம் வந்தாங்க. ஆனா இங்க திருநாவுக்கரசடிகள் இறைவனை எப்படியெல்லாம் பார்த்திருப்பார்? ஏன்னா இந்த 12 திருமுறைகள்ல, குறிப்பா 7 திருமுறைகள்ல திருநாவுக்கரசு சாமியினுடைய பாடலுக்கு மட்டும்தான் தேவாரம், தேவனுக்கு சூட்டப்பட்ட மாலைன்னு பேர். மீதியெல்லாம் அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பூமாலையில அங்கங்க பச்சை இலையெல்லாம் வச்சு கட்டுவாங்களா, அது மாதிரி. ஏன் இவருடைய பாடலை மட்டும் தேவாரம்னாங்க? அப்படி எப்படித்தான் இந்த திருநாவுக்கரசர் இறைவனை எந்த உருவத்தில் பார்த்தார்? இப்படி ஒரு கேள்வி. ஏன் இந்த ஆளு இவரை எங்க போன, தண்ணீர போட்டாலும் காப்பாத்துறாரு, நெருப்புல போட்டாலும் காப்பாத்துறாரு, விஷத்தை கொடுத்தாலும் காப்பாரு, என்னத்தையா பார்த்த திருநாவுக்கரசு அப்படின்னு ஒரு கேள்வி யாரோ கேட்டிருக்காங்க பெருமான் கிட்ட. அப்ப சொல்றாரு திருநாவுக்கரசரிகள், சாமி 2 விதமாக நிலங்களாய் இருக்கிறார். ஒண்ணு பயன் தரும் மண் நிலம், இன்னொன்னு பயன் தராத நிலம். என்ன, திருவேடம் அணிந்தும் அன்பில்லாத நிலம் ஒண்ணு, திருவேடம் அணியாமலே அன்பாய் பலர் உயிர் பேணக்கூடிய நிலம் ஒண்ணு. அப்படி 2 நிலம். விளைச்சலுக்கே உதவாத நிலம், விளைச்சல் அள்ளி கொடுக்கிற நிலம். இதுல பாதி நாள் விளையும், அதெல்லாம் வேற. ஆனா 2 நிலம் தான், 2 நில நாய். சரி, இந்த நில சாமி எப்படி இருக்க? இந்த 2 நிலமாவும் சாமி தான் இருக்காரு. விளைச்சலுக்கு உதவாத, வெள்ளாமைக்கு உதவாத நிலத்துல என்ன வருது? மனிதனுடைய வெள்ளாமைக்கு உதவாத மற்ற மரம், செடி, ஆக்சிஜன், ஒரே ஆக்சிஜன் கம்பெனியா இருக்கு. அமேசான் காடு உள்ள ஆசிய அந்த ஆக்சிஜன், உலக நாடு இருக்கலாம் ஆக்சிஜனை தருகிறதுன்னு அறிவியலார் பேசுறாங்க. ஆக அந்த 2 நிலமும் பயனுடையது. ஒன்று காற்று மண்டலத்தை தூய்மைப்படுத்தி உயிர் வாழ ஆக்சிஜனை தர்றது, இன்னொரு நிலம் சாப்பிடுறதுக்கான உணவை தர்றது. இந்த உணவுலையும் ஒரே மாதிரி தருதா? இதே காவேரி தண்ணி, அதே மண்ணு. எங்க வீட்டுக்கிட்ட ஒரு சிறு பூங்கா வச்சிருக்காங்க, காய்கறி மரம் வச்சிருக்காங்க. அந்த மண்ணுல பாத்தீங்களா, அதே தண்ணி அதே மண்ணு தான். ஒரே வீட்டுல ஒரு பவுண்டரியில ஒரு ஓரமா வச்சிருக்காங்க. நெல்லிக்காய் காய்க்குது. அரைநெல்லிக்காய் எப்படி இருக்குன்னா, நமச்சிவாய் அரைநெல்லிக்காய்னா தேன்மொழி அம்மா நம்ம சின்ன பிள்ளை இருந்தப்ப நெல்லிக்காய் எப்படி ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டுப்போம்னு நினைப்பு வந்துட்டாங்க உள்ள. அப்படி அந்த அரைநெல்லிக்காய் நினைச்சாவே நம்மறியாத நாவில் எச்சில் வரும், அப்படி ஒரு டேஸ்ட். அப்புறம் பெருநெல்லிக்காய், அது வாயில போட்டா ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், தண்ணி குடிச்சா இனிக்கும். அதே மண்ணு அதே தண்ணியில 2 நெல்லிக்காய் தான், 2 டேஸ்ட். அது பக்கத்துல ஒரு மாமரம் வச்சிருக்காங்க, அது காய் புளிக்குது, கனி இனிக்குது. ஐயோ,
ஆகா, இந்த மரம் செடி கொடி எல்லாம் இந்த மண்ணில் இருந்து தானே வருகிறது. உலக பொருள் எல்லாம் இறைவனிடமிருந்து தோன்றுகின்றன. ஆக இந்த நிலமாகவும் இறைவன் இருக்கிறார். நிலதேவதையை உன்னை வணங்குகிறேன் சுவாமி. நீங்கள் காஞ்சிபுரத்தில் மட்டுமல்ல, எல்லா இடங்களும் மண்ணாக இருந்து என்னை தாங்குகிறேன், எனக்கு உணவளிக்கிறேன். என்னுடைய நாவின் சுவைக்கேற்ப சுவையான வேறு சுவையான கரும்பு, அது அதை விட கரும்பு அப்படி நல்ல, அது இந்த ரஸ்தாலி கரும்பு, அது வேற டேஸ்ட். இந்த மனிதன் ஜாலியா கடிச்சு உடிச்சு திங்கிற மாதிரி லேசான தோல், அடர்த்தி கம்மியான, உள்ள நீர் சத்து நிறைய இருக்கிற கரும்பு. என்ன, தென்னை மரத்துல இருந்து இளநீர், அதுக்கு ஒரு மருத்துவ குணம். தேங்காய், அதுக்கு ஒரு மருத்துவ குணம். என்னையா பண்ணி வச்சிருக்காரு இந்த சாமி அப்படின்னு நாவுக்கரசர் திகைத்து போனார். ஆக இருநிலனாகவும் காட்டுக்கு போறாரு. அப்படியே வந்துட்டு இருக்காரு. அப்படியே ஈங்கோய் மலை வராரு. அங்க இருக்கிற மரங்களிலே உயர வானுயர மரங்கள், பேருந்துல ஒன்னும் தெரியல. ஆகா, இந்த பிரம்மாண்டமான மரங்கள் இறைவனுடைய பிரம்மாண்டத்தை நமக்கு போதிக்கிறது. ஆக இந்த மலை இருக்கிற இந்த விவசாயத்துக்கு உதவாத மண்ணும் சிவம். ஆக மனிதனுக்கு பயன் தரும் மரம், நிலம் பயன் தராத நிலம். இது இருநிலடாய். இந்த இரண்டு நிலமாக யார் இருக்கார்? பெருமான் இருக்கிறார். ஆக ஒரு உருவம் பார்த்துட்டார். அடுத்து தீயாகி சூரியன் அப்படியே பலபலன்னு தீப்பிழம்புதான சூரியன் அப்படியே வருது, தக தக தகன்னு. இருட்டாந்தெல்லாம் பல்வேறு உருவங்களில் காட்சி தெரிகிறது. இரவு நேரத்துல ஒரு தீக்குச்சி பத்த வச்சா அது ஒரு அப்படி ஒரு விளக்கேத்துனா அப்படி பார்த்தாரு. தீயாகி, இறைவா நீ நிலனாய் மட்டும் இருக்கிறாய் நினைத்தேன், தீயுமாக இருக்கிற. தீ வெப்பம் தாங்க முடியல, நாக்கு வறண்டு போச்சு. சாமி அப்படியே கீழே இறங்கி காவிரியில ஒரு முழுங்க தண்ணி குடிக்கிறார். அப்படியே தாகம் தண்ணிது. ஆன்ம தாகத்தை நீ நீக்குகிறாய். இந்த நீர் என்னுடைய உயிர் தாகத்தை, தண்ணீர் தாகத்தை நீக்குகிறது. செயல் ஒன்றாக இருப்பதால் இறைவா நீருமாக நீ இருக்கிறார். இரணங்களாய் தீயாகி நீருமாய் யாமான நாம் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற இந்த காற்றாகி என்ன ஏமானனாய் எரியும் காற்று, எல்லா இடங்களிலும் நின்று நிலவக்கூடிய காற்று. அது இப்ப சதவீதம் மாறும், குளிர்ச்சி வெப்பம் மாறுமே தவிர காற்று நிரந்தரமா இருக்குமா? காற்று இல்லைன்னா சேர்த்து போயிடுவோம். காற்று உயிர். ஆக ஆன்மாவால உயிர் வேணும். ஆக இறைவா நீ காற்றுமாய் இருக்கிற. அவர் மாலை ஆயிடுச்சு. அப்படியே அருமையான பௌர்ணமி நிலவு, தக 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 தக. அப்படியே கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு, பார்க்கக்குள்ள அவ்வளவு லைஃப். நாவுக்கரசு பார்த்து, ஆகா இறைவா திங்களாகி எவ்வளவு குளிர்ச்சியா இந்த இரவு நேரத்துல உன்னுடைய அந்த குளிர்ச்சியான கதிர்வீச்சம். ஆகா இறைவா நீ எவ்வளவு தன்மையானவர். இந்த பகலிருந்து வெயில் சூட்டை தனித்து எனக்கு இதமான ஒரு சூழலை தருகிறாயே. ஆக திங்களாகி அப்புறம் பார்க்கிறார். கீழே பார்த்தா விடிஞ்சிருச்சு. விடிஞ்சா சூரியன் தக தக தகன்னு அப்படியே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சிகப்பும் மஞ்சளும் கலந்தார் போல அந்த உதயகால சூரியன். அதையெல்லாம் நம்ம கையில பார்த்தே இருக்க மாட்டாப்புல இந்த பிறவில. எத்தனை பேர் பார்க்கறோம்னு தெரியாது. உதயகால சூரியனை இங்க பார்த்தவங்க ரொம்ப அரிதில் தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஏந்திரிக்கிறதே 7 மணிக்கு தானே கைலாசு. அதே தக 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 தகன அப்படியே ஒரு மாதிரி பொன்னாரும் மேனிய நீர், அந்த பொன் நிறமா, அது தடலிட்ட பொன் போல மெழியும் சூரியன். அதை பார்க்கிறாரு. அந்த சூரியன் வந்த பிறகு பறவைகள் எழுகின்றன, மரங்கள் விழிக்கின்றன. பறவைகள் விடிய கால வெளிச்சம் வர வர ஒரு 4:30 மணிக்கெல்லாம் ஒரு குருவி ஏதோ கத்துது. அதுதான் எல்லாரையும் எழுப்புற ஆள் போல. அது கத்துனதும் காகங்கள் கரையுது, காக்கா. அப்புறம் கீக்கி கூக்கு ஒரே ரவுசி. எங்க வீட்டுக்கிட்ட வந்தீங்களாதான் இதை அனுபவிக்க முடியும். அதோ ஒரு ஆலமரம், அரச மரம், இன்னும் பயங்கரம். அந்த ஆலமரத்துல இன்னைக்கு காலையில ஒரே விதவிதமான பறவைகள்.
ஆக இந்த ஞாயிறு உதயமானதும் உயிர்கள் உயிர்த்தெழுகின்றன. அதுவரை உறங்கிக் கொண்டிருந்த காக்கா, குருவி, குயிலு, அணில், அது இது மனிதன் எல்லாம் விழித்தெழுறாங்க. ஆக இறைவா, என்னுடைய அறியாமையாக இருள் நீங்கும் பொழுது நீ தோன்றுவது போல இந்த திங்கள் எனக்கு தெரிகிறது. நீ ஞாயிறாக இருக்கிற ஆகாசமாய் அண்ணாந்து பார்க்கிறார். ஒரே வெட்ட வெளி, அப்படியே ஒரு நீல கலர். அங்க அப்படி சில மேகங்கள் மனசுக்கு இதமா இருக்கு. அந்த அது ஒரு தனி அந்த உதயகால வானமும் பொழுது சாயும் வானமும் வேற டெக்னிக்கு கலர்ல அப்படியே சும்மா தகதகதன்னு விதவிதமா இருக்கும். அதெல்லாம் போய் அப்படியே அருமையா எங்க ஊர்ல ஒரு ஏரியா இருக்கு, அங்க போய் நின்றா அந்த அஸ்தமனம் இருக்கு, அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். அப்படி இறைவன் பார்க்கிறார். இவரு ஆகாசமாய், இறைவா, நாங்கள் பேசும் வார்த்தைகளை எல்லாம் இந்த ஆகாயம் கொள்கிறது. நாம் பேசுற எல்லோருடைய வார்த்தைகளும் நம்முடைய இந்த கூகுள்ல சொல்லுவாங்க கிளவுட்ஸ்ல சேமிக்கிறதுன்னு. நம்ம பேசலாம் ஏற்கனவே சாமி கிளவுட்ஸ்ல ஆகாயத்துல சேமிச்சுட்டு இருக்காங்க. அதை வச்சுட்டா நம்ம பேசின வார்த்தைக்கு ஏற்ப அடுத்த நாள் அடி விழுவதா அருள் கிடைக்கிறதாங்க. அப்படி நான் பேசுவதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு ஒன்றும் தெரியாது போல இந்த ஆகாயம் அமைதியா இருக்கு. இறைவா, உன்னுடைய கள்ளத்தனம் இந்த ஆகாயத்திற்கு இருக்கிறது. ஆக என்னை ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி 8 திசைக்கும் காவல், 8 திசைகளாகவும் யார் இருக்காங்க? 8 திசை காவலர்கள். அந்த யமன், இந்திரன், வாயு அப்படி இப்படி வருவாங்க. அப்படி அந்த 8 திசை இருக்கிறது அல்லவா, அந்த 8 திசையாகவும் சாமி என்ன 8 திசையாகவும் பெருமான் இருக்கிறார். பெருநலமும் இந்த உலகத்துல எல்லா நலமுமா சாமி இருக்கார். குற்றம், ஏன்னா குற்றமா எப்படி சாமி இருப்பாரு? சாமி குற்றமான கூட செயல் கூட செய்வாரா அப்படின்னு பார்த்தா, நாம் பெருநலத்தோடு ஒழுக்கமாக வாழ்வதற்காக எங்க ஆடுடைய சொல்லுவாங்க, இந்த இடத்துல குற்றமா ஏன் இருக்காருன்னா, ஒருத்தன் திருடிட்டு உதவாங்கிறப்ப சொக்கா திருடாதேன்னு உனக்கு அட்வைஸ் பண்றதுக்காக சாமி திருடனா உதவாங்கிறாரு, அவனு கடவுள்வாரு. ஆக பெருநலமும் பெரிய நன்மைகளாகவும் குற்றமாகவும் இதெல்லாம் பார்க்கிறார். ஆகா, இந்த குற்றவாளி கூட எனக்கு ஞானத்தை தர, இந்த குற்றவாளி எனக்கு இறைவன். பெருநலமுடையவனுடைய அந்த கெத்து கம்பீரம், இறைவா உன்னுடைய கம்பீரத்தை நினைவூட்டுகின்றது. பெண்ணும் ஆணும், பெண்கள் இறைத்தன்மையுடைய ஒரு பெண்கள். இன்னைக்கு பூதைகள் தான் நிறைய இருக்காங்க. ஒரு தாய்மை கிடையாது, தாய்மை உணர்வு கிடையாது, கருணை கிடையாது, ஒண்ணு கிடையாது. பணம் பணம் பணம். அப்படி அவரு நாவுக்கரசர் கண்ட பெண்கள் 100% இருந்தா உலக அதிசயம். இந்த யுக தர்மம் அப்படி, யாரையும் குறை சொல்ல. ஆணும் ஆண் என்பால் ஆளுமையுடையவர்கள். இன்னைக்கு ஐயா கிட்ட, லோகநாதன் ஐயா கிட்ட பேசுறப்ப சொன்னேன், இல்லத்து அரசி போய் வேலைக்கு போகலாமா? அரசியை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுல உட்காந்துங்கிற ஆண்கள்லாம் மனித வர்க்கத்துக்கே அவமானம். என்ன பெண்கள் சுதந்திரம் அதெல்லாம் வேற. இல்லத்து அரசி அரச சபையிலிருந்து ஆளுமை செய்தாலே அந்த ராஜாங்கம் சிறப்பாக இருக்கும். இல்லத்தரசி வீட்டிலிருந்து குழந்தைகளை பேணி, கணவனை பேணி, வீட்டை பேணி, உறவுகளை பேணி வளர்த்தால் மட்டுமே அது இல்லம். இல்லத்தரசியும் வேலைக்கு போயிட்டு இல்லத்தரசன் அந்த வார்த்தையே செட் ஆகாது. சொல்லி பாருங்க, இவர் என் கணவர், ஓகே செட் ஆகும். இவர் எங்க இல்லத்தரசன்னா காமெடியா இருக்கும், இல்லத்தரசின்னு மேட்ச் ஆகும். அப்படி அந்த பெண்ணும், ஒரு பெண் இல்லைன்னா அந்த வாழ்க்கை வேஸ்ட். அது ராட்சசியோ பூதமோ ஏதோ ஒண்ணு, தெய்வமோ அது வேற விஷயம். ஆனா ஒரு பெண்கள் தான் உறவுகளை பேணுதல். என்னதாலும் விதியனாவது உறவுகளை பேணுவாங்க. அங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு நான்லாம் போனா பரதேசியாட்டம் உட்கார்ந்துருப்பேன். ஆனா எங்க தம்பி மனைவிங்கெல்லாம் ஓடி போய் அவங்க வீட்டுக்கார்ட்ட, இது எங்க பெரியம்மா மக, சித்தப்பா மக, எங்க 3வது பாட்டியுடைய பேத்தின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். என்னடா நடக்குது இங்க? ஐயோ, இறைவன் உயிர்களை ஒருவருக்கு ஒருவர் அறிமுகப்படுத்துவது போல உறவுகளை இங்கே இந்த பெண்கள் அறிமுக பெண்ணுமாய் ஆணும். இங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு.
எந்த ஒரு ஆணும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நான் போயிட்டு சம்பாரிச்சு கட்டிங் போட்டுட்டு நாசமா போறோம் கூட தன் குடும்பத்துக்கு உணவு வேணுங்கிறதுக்காக உழைக்கிறான். என்ன நிறைய அப்பாக்கள், எங்க அப்பாலாம் ஈபில நான் சின்ன பையனா இருந்தப்ப சரியா படிக்க மாட்டேன், சுமாராதான் படிப்பேன். ஒரு நாள் ஆபீஸ் கூட்டி போனாரு, அப்ப ஹெல்ப்பரா இருந்தாரு. இரும்பு கரண்ட் கம்பம், அதுல ஏறும். ஒரு நல்ல வெயில் காலத்துல கூட்டி போய் ஏற சொன்னார். கை பழுத்து புண்ணாய் போச்சு. கண்ணு, உனக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் கண்ணு, நீ நல்லா படிச்சு ஒரு அதிகாரியாகி ஒரு கம்பெனி ஓனர் ஆகி ஒரு ஃபேன் கடையில நீ உட்கார்ந்து நான் அவனுக்கு ஒரு டம்ளர் டீ வாங்கி கொடுத்தா எனக்கு பெருமிடம்மா. ஐயோ, ஒரு குடும்பத்துக்காக எங்க அப்பா எவ்வளவு காயப்படுறாரு, எவ்வளவு சூட்டை தாங்குறாரு. அப்ப ஒவ்வொரு ஆணும் கடவுள் அப்ப ஆண்களை எல்லாம் கொண்டார். பிறருருவும் தம்முருவும் தாமியா. கண் முன்னால் இருக்கிற அப்பா அம்மா மற்றும் சுற்றம் அத்தனை உறவுகளும் செய்யும் கடவுள். அது மட்டுமல்ல, நாம் ஆலயத்திலே மூலத்திலே இருந்து வழிபடுகிறோமே, அதுவும் கடவுள். எனக்குள் இருப்பவரும் அவரே. ஆக நெருநிலையாய் இப்படி இருநிலனாய் தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறருருவும் தம்முருவும் தாமே ஆகி நெருநிலையாய் நீக்காத நீக்கமறை எங்கும் நிறைந்து இன்றாகி நாளையாகி. இன்றைய பொழுத சாமி இருக்கார், நாளைய பொழுத நாம் சாமி இருக்கார். நிமிர்வும் சடையடிகள் நின்றவர். இவர் ஃபர்ஸ்ட் மேல கண்ணுக்கு தெரியுதெல்லாம் பார்த்துட்டார். பார்த்துட்டு யோசியா அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டாரா. அடுத்த நிலைக்கு வர அங்க பார்த்தா இந்த உலகத்துல ஒண்ணு தாங்குது, ஒண்ணு காப்பாத்துது, ஒண்ணு வியக்க வைக்குது, இன்னொன்னு தேடி அலைய வைக்குது. இதையெல்லாம் பார்த்தார். மண்ணாகி எவ்வளவு அருமையான பச்சை பசேல் நெல் வயல்கள், எவ்வளவு அழகான ரோஜா மலர் தோட்டங்கள் இந்த மண்ணில் இருந்து மலர்கின்றன. ஆக மண்ணாகி விண்ணாகி அப்படியே ஒரு நீல வானம், அங்க நிறைய வித்தை இருக்கு ஆகாயத்துல. அந்த மேகங்கள் அப்படியே போய், அன்னைக்கு ஒரு யூடியூப் ஒரு படம் பார்த்தேன், அப்படியே இடமா சுத்தி கடல் நீர் அப்படியே அள்ளிக்கிட்டு போய் ஆகாயத்துல உப்பு நீரை ஃபில்டர் பண்ணி அதுக்கு கூலிங் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து டிஸ்டில்டு வாட்டர் ஆக்கி மழையா பொழியுது வின். ஐயோ, எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இல்ல. மேட்டூர் டேம் ரொம்பறதுக்கு 5 நாள் மழை கர்நாடகால பெஞ்சா போதும், மேட்டூர் டேம் ரொம்பிடும். கிட்டத்தட்ட 120 அடி டிஎம்சி தண்ணீர். ஆக விண்ணாகி, விண் இல்லைனில் மழை கிடையாது. விண் இருந்தாதான் மேகம் போகும், மேகம் போனாதான் காற்று அந்த மேகத்தில் படும். என்ன வெப்பச்சலனம், ரொம்ப வெயிலா இருக்குள்ள அதுக்கு வெப்பச்சலனம், அது உண்டானா ஆகாயத்துல குளிர்ச்சியான மழை பொழியுது. என்ன விண்தான் காரணம். விண்ணாகி சரி, ஆகாயத்துல இருந்து கொட்டுற தண்ணியில அந்த வயல்னு பூமியில கொட்டினா பூமி மூழ்கி விடும். அதுக்காக இருந்தாலும் என்னவா இருக்காரு, மழையும் ஆகி. மழை பிரம்மாண்டமான விஷயம் உலகத்துல. ஒரு மனிதன் நான் பெரிய கல்வியில் சிறந்தவன், மலை இருக்கு, சின்ன மலை தான், குன்றுன்னு வச்சுங்களேன். குன்று வேற மலை வேற. அங்க நிறைய மரம் இருக்கு. நிறைய படிச்சேங்கிறிய, பயாலஜி படிச்சிருக்க அப்படிங்கிறிய, பாட்டனி படிச்சிருக்கீங்கிறிய, இதுல இருக்க மரத்து பேரெல்லாம் சொன்னா ஒரு 10 மரத்து பேரை தவிர வேற சொல்ல முடியாது சாமி. அத்தனை பிரம்மாண்டமான விஷயம் மலையில இருக்கு. என்ன மலையில அப்படியே கொற்ற மலையை தாங்கி அது அருவியா ரசிக்க வைக்குது. குற்றாலத்துல நம்மை சந்தோஷப்படுத்துது. பசிய மரங்களா இருந்து ஆக்சிஜன் பியூரிஃபைங் பண்ணி கொடுக்குது. அப்புறம் பாத்தீங்களா விறகு, எங்க ஊர்ல விறகு போட்டு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 400 டன் விறகு எரிக்கிறாங்க எங்க சிக்கோல, மக்னீசியம் சல்பேட் தயாரிக்க. இருந்தாலும் அந்த மழை குறைவில்லாம மரங்களை வளர்த்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன மண்ணாகி விண்ணாகி, இந்த மண்ணுக்கும் பூமிக்கும் இடையிலே இருக்கிற மிக உயரமான சமாச்சாரம் மழை. இந்த மழை இல்லையேல்
எந்த மழை பொழிந்தாலும் நதி கிடையாது. நதி இல்லையேல் என்ன கிடையாது? வெள்ளாமை கிடையாது. ஆக மலைதான் தாய். எங்க மேட்டூர் அணை 2-4 பெரிய மலைகளுக்கு இடையில ஒரு குறுக்கு சுவர் கட்டி தண்ணீர் தேக்கி தமிழ்நாடு, தஞ்சை, திருச்சி, ஈரோடுல இருந்து மேட்டூர்ல இருந்து எடுத்துட்டா காவிரி பூமட்டம் வரைக்கும் வெள்ளாமை. அந்த மலையிலேயே அந்த அணை கிடையாது. சுத்தி தொட்டி கட்டியா தண்ணி அனுப்ப முடியும், அவ்வளவு தண்ணி தேக்க முடியும். ஆக மழையும் இதெல்லாம் மிக பயன் தரக்கூடியது, பொறுமையானது. நீங்க எத்தனை பாறை உடைச்சு கொண்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் மழை அப்படியேத்தான் இருக்கும். அப்படி இந்த மழையும் ஆகி இறைவன் நீங்க என்ன குறை சொன்னாலும் நிறை சொன்னாலும் பின்னப்படுத்தலாம், ஏன்னா தன்மை மாறாது. மண்ணின் தன்மை உப்பு உவர் மண்ணா தான் இருக்கும், கரிமண் கரிமண்ணா தான் இருக்கும், கரிசல் மண் கரிசல் மாற்றவே முடியாது. அதுபோல யாராலும் எது செய்தாலும் மாற்ற முடியாத என்ன அகழ்வாரை தாங்கும் நிலம். ஏன்னா கலப்பை போட்டு ஏதோ ஒரு கட்ட கலப்பை போட்டு போனது டிராக்டர் விட்டு போட்டு ஆவறீங்களா டே அப்படின்னு மண்ணு முழுங்குதா என்ன? தான் காயப்பட்டு பயிர்களை உயிராக்குது. அங்க எவ்வளவு சிறப்பு இல்ல? ஆக மண்ணுமாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானே. மரம்லாம் எரிஞ்சு பூமிக்கு அடியில போய் வைரமா மாறிடுது. அந்த கரி மிளிரும் பொழுது எவ்வாறு விலை மதிப்பற்றதாகிறதோ அதுபோல நம்முடைய மனம். இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லி ஆகணும், ஏன்னா இது முக்கியமான ஒரு இடம். என்னுடைய ஆசான் என்னை பர்வதமலைக்கு போக சொன்ன. பர்வதமலை நான் நிறைய பேருக்கு வழிகாட்டிட்டு இருக்கேன். திருவண்ணாமலை இருந்து அப்படி போகணும் இப்படி போகணும்னு நாய்க்குட்டி போவோம், அதனை கதையெல்லாம் அடிச்சிருக்கேன். ஆனா ஆசான் சொன்ன பிறகு பர்வதமலை எங்க இருக்குன்னே மறந்து போச்சு. கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் நிறைய பேர்கிட்ட கேட்கிறேன், ஐயா சதுரகிரி தெரியும், பர்வதமலை எங்கிறான். யூடியூப்ல போட்டா அது எங்கெங்கயோ காட்டுது, ஒன்னும் புரியல. என்னடா கூகுள் எல்லாமே இப்படி பண்ணுது, எங்க இருக்கு பர்வதமலை? அப்புறம் ஒரு நாள் காலையில கோயில் போறேன், ஆசனன் அங்க இருக்காரு. வெளியே ஒருத்தர்கிட்ட கேக்குறேன், ஐயா செந்தில் அவர் பேரு, ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவர்கிட்ட கேக்குறேன், ஐயா பர்வதமலை, ஐயா இந்தாங்க பர்வதமலை பிரசாதம், நான் போயிட்டு வந்தேன், நேத்தம் போயிட்டு வந்தேன்னு கொடுத்தாரா? ஏன் செந்தில் பர்வதமலை தெரிஞ்சு வச்சுட்டே உங்ககிட்ட கூட கேட்டேன். சொன்னேன், இல்லைங்கய்யா எனக்கே திடீர்னு கூட்டி போனாங்க, எனக்கு மறந்து போச்சு நீங்க கேட்ட பண்ணான். அப்புறம் அப்படியே போய் குருநாதர் முன்னால போய் உட்கார்ந்தேன். என்னடா பருவமலை போயிட்டு வந்தியா அப்படின்னாரு. ஐயா சொன்னாங்க, உன் மனமே பர்வதமலை, அதில் உள்ள நல்ல எண்ணங்கள் தீய விருட்சங்களே அங்கிருக்கும் விருட்சங்கள். என்ன எஜமானனை அடையாளம் காட்ட செல்லும் நாய் போல் உன்னுடைய ஞானம், உனக்குள் இருக்கும் அந்த வைரமாகிய பெருமானை, பர்வதமலை ஆகிய உன் மனதில் இருக்கும் எண்ணங்களால் சூழப்பட்ட இருள் சொந்த அடர்ந்த எத்தனை இருக்கு மனதை ஒரு மரமாகனா மிரண்டு போயிடும். அவ்வளவு பயம் உள்ள இருக்கு, அவ்வளவு கேடிங்கெல்லாம் உள்ள இருக்காங்க. பிறகு பார்த்து பொறாமைப்படக்கூடிய ராட்சஸ் இருக்கு, பிறர்கிட்ட அன்பு காட்டக்கூடிய தெய்வம் இருக்கு. அவன் மட்டும் அழகான வயிற்றுச்ச உள்ள பெரிய ஒரு அக்னி கக்கிற மிருகம் இருக்கு. இத்தனை மனசுல இருக்கிற மலையில இருக்கு. ஆசான் சொல்ல மிரண்டு போயிட்டேன். பாவி இதையா பர்வதமலை, என் மனதுதான். உன் மனது தெளிவடையும் போது உன்னுடைய வார்த்தைகளில் மானசரோவரும் உன்னுடைய தோற்றத்தில் கைலாயமும் தெரியும் போடான்ட்டார். ஆக இங்க என்ன வைரமும் ஆகி நம் மனதில் உள்ள அந்த விஷ விருட்சங்கள் எல்லாம் உள்ளே புதைந்து இறைவனால் அப்படியே கரியாகி இன்னும் துன்பங்கள் துன்ப புடத்தில் இட்டு தூயவனாக்கி வைத்த அப்படியே அந்த சூழல அப்படியாய் மனம் பக்குவப்பட்டு வைரம் பாய்ந்த மனமாயிடும், எதுனாலும் தாங்கும். ஆக வைரம் பாய்ந்த மனத்துல யார் இருக்கார்? பெருமான் இருக்கார். அது சாமி சொல்றாரு, வைரம் பார்க்கும் பொழுது உன்னுடைய மிளிரும் தன்மை தெரிகிறது. என்ன மாணிக்கம் தானே, மாணிக்க கற்களை விரும்பாதவங்க இருக்காங்களா என்ன? அது போல பெருமானி உன்னை எல்லோரும் விரும்புவது போல இந்த மாணிக்கத்தை விரும்புகிறார்கள். கண்ணாகி எல்லாரும் எப்படி கொஞ்சம் கண்ணேங்கிறான், குழந்தையும் கண்ணேங்கிறான், எல்லாரையும் கண்ணேங்கிறான். எங்க கொங்கு நாட்டு பக்கம் யாரை பார்த்தாலும் கண்ணும்பாங்க.
என்ன கண்ணே நல்லா இருக்கியா கண்ணே அப்படின்வாங்க. 2 கண்ணு. ஆக கண்ணாகின என்ன கண் எவ்வாறு இந்த உலகத்தை பார்க்க நமக்கு உதவுகிறதோ அதுபோல இறைவன் எவ்வாறு உலகத்தை சிருஷ்டித்து நமக்கு எத்தனை கொடுத்தாரோ அந்த இறைவனுடைய படைப்புகளை காண என் கண்ணாக யார் இருக்கார்? பெருமானின் கண்ணுக்கு ஒரு மணியுமாகி, கண்ணுல பார்வை இல்லைன்னா குருடு, அதாவும் சாமி இருக்கார். அதுக்கு பிறகு கலையாகி, கலை ஞானம் தானே, எத்தனை கலை, நாட்டிய கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, எல்லாத்துலயும் மனது லயிக்குது. நாட்டியத்துல லயிக்குது, இசையில லயிக்குது. 64 கலைகளில் எந்த கலைக்கு போனாலும் மனசு லயிக்குது, இறைவனத்துல லயிப்பது போல. ஆக கலையாகி, கலை ஞானாகி, கலையை உருவாக்குவதற்கான ஞானம் தானே ஆகி, பெண்ணாகி, பெண்ணுக்கு ஒரு ஆணுமாகி, பிரளயத்துக்கு அப்பால் ஒரு அண்டமாகி, எண்ணாகி, எண்ணுக்கு ஒரு எழுத்துமாகி, எழும் சுடராய் எம்மடிகள். அப்படியே இந்த பதிகம் படிக்க 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 நம்மளாம் ஏனா வாழ்ந்தோம். நாவுக்கரசு நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இரண்டாயிரத்தி காத்துமாகி என்னடா படிக்கிறீங்க, திருவாசகம் படிக்கிறோமே, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து எதுக்கடா இதெல்லாம் சொன்னார்? சரி, அதெல்லாம் கிடையாது ஐயா. நின்ற திருத்தாண்ட நான் 2 வருஷமா படிக்கிறேன். படிச்சு இந்த பையன் எல்லாம் சிவம்ங்கிறார். அன்னைக்கு அந்த அப்பனி அம்மனியில கொஞ்சம் மனிதர்களை மட்டும்தான் சொன்னார். இங்க அவர் பாக்குறதெல்லாம் சிவம்ங்கிறார். ஏன்னா எல்லாம் நமக்கு உதவு. அதுக்கு அடுத்து அப்படியே அந்த மலை பக்கம் போயிட்டு இருக்காரு. அங்க பிரம்மாண்டமான பாறைகள், அந்த பாறைகள் எல்லாம் அப்படியே அருமையாக அப்படி தெளிவா பெருமானை நினைவூட்டு பிரம்மாண்டம். எங்க ஊர்ல ஒரு பாலமலையில ஒரு பெரிய பாறை இருக்கு. பார்த்தா அந்த மேலெல்லாம் அந்த கொடிகள் படர்ந்து சிவலிங்கத்துக்கு பூ போட்ட பச்சிலை போட்ட மாதிரி இருக்கும். இறைவனை நிறம காட்டுகிறது. கல்லாகி, கலராகி, அங்க இருக்கிற கலர் மண், இந்த கள்ளக்காலம் விழுற மண்ணுக்கு கலர் மண்ணுன்னு பேர். கலராகி காணுமாகி, அந்த வனம், பல்வேறு மரங்கள், அரசு, ஆல், அத்தி, பலா, என்னென்னமோ பேர் தெரியாத மரங்கள் இத்தனையுமாய் காவிரியாய், காளாராய், களியுமாகி, காவிரி நதியாக தோன்றி அது எங்கும் பறந்து அந்த கரையை முளைக்கின்ற புல்லாய், புதல்னா அந்த புல்லுலயே பூ பூக்கிற ஒரு ஐட்டம் இருக்கும். புல்லுக்கே பூ பூக்கிற பூக்கள், அந்த புல்லுக்கு புதல்னு பேரு. புல்லாகி, புதலாகி, பூடுமாகி, அதான் பொழிஞ்சி அது சொல்றோம் இல்லை, அந்த பூடுமாகி, புறமாகி. இந்த இடத்துல தான் கொஞ்சம் புறம். என்னார் புறம் ஒன்றும் எரியும்னு நகை செய்தி. புறம் என்றால் உள்ளிருப்பது என்று பொருள். அந்த புறம் அப்படின்னா அரண்மனையின் உள்ளிருக்கும் ரகசிய இடம். அதுபோல இங்க புறம் என்பது நம் மனதில் இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை, மோகம் மறைந்திருக்கிற இடத்துக்கு புறம்னு. அதுதான் என்னார் புறம் ஒன்றும், யாராலும் பார்க்க முடியாத அந்த 3 கோட்டைகளும் ஒண்ணு சேரப்பத்தான் அந்த கோட்டையை சாமி பார்ப்பாராம். திரிபுர சம்பாரத்துல வரும். அப்படி இந்த மனதுக்குள்ள இருக்கிற அந்த ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த உட்புறம் இருக்கிறது அல்லவா, அந்த புறமாகி, அந்த ஆணவம், கண்மம், மாயை ஆகிய புறம் ஒன்றும் கெடுத்தானாகி, கெடுத்த பிறகு நல்ல வார்த்தை தான் சொல்லுன்னு பேரு, மற்றதெல்லாம் திட்டுதல்னு பேரு. சொல்றான்னு சொல்ல கண்டுபிடி திட்டுவா, அவ கூட என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு. ஆனா ஐயா ஒரு வார்த்தை சொன்னாலும் நல்ல சொல்றாருப்பா. ஆக நல்ல வார்த்தைகளை யார் இருக்காங்க? பெருமான் இருக்கார். சொல்லுக்கோர் பொருளுமாகி, நல்ல வார்த்தையை சொன்னா உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கு. திட்ட வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. சொல்லாகி, சொல்லுக்கோர் பொருளுமாகி, சுலாவாகி, சுலாவுக்கு கால மாற்றங்கள், சுலான கால மாற்றங்கள், அதற்கான சூழல், இதையெல்லாம் யார் தரார்? இதெல்லாம் யார்? பெருமான். அது மட்டுமல்ல, நெல்லாகி, அந்த நெல் விளைவதற்கான நிலனாகி, அந்த நிலத்திலே நெல் உயிர் பெறுவதற்கான நீருமாகி, நெடும் சுடராய், நீண்ட ஒளிப்பிளம்பாய், சூரியனாய் நிமிர்ந்து
அடிகள் நின்றவர் அப்படி கெத்த நிற்கிறாராம் சாமி. அப்பா என்ன அதற்கடுத்து சொல்றாரு, காற்றாகி. காற்றுல எவ்வளவு இருக்கு, காற்றுனால என்ன நடக்குதுன்னு அதுல சொல்றாரு. காற்றாகி கார் முகிலாகி. இந்த முகில் எப்படி தோன்றுதுன்னா, கடல்ல என்ன சொல்றாங்க, தென்திசை பருவ காற்று தொடங்கியது, வங்கக்கடலில் புயல் சூழ்ந்ததுங்கிறான். புயல் சின்னம் தோன்றியது காற்றுதான். வேகமா வீசுற காற்று நாலா திசையத்துள்ள இந்த புயல் வீசக்குள்ள காத்து அப்படி சுழன்று அடிக்கும். நீங்க சூறாவளி பார்த்திருப்பீங்க ஊர்ல. நான் தரத்துல போகல, மண்ணெல்லாம் அப்படி சுயன சொல்லிட்டு ஆகாயத்தை கொண்டு போகும். இடமா சுத்தணும். என்ன இடமா இறைவனை சுத்தி வழிபட்ட ஞானம் பிறக்கும். ஞானம் பிறந்து என்ன பண்ணா, நம்ம ஆளுங்க வளமா சுத்துன்ட்டாங்க. என்ன பூமியிலே சுத்திட்டு தெரியலாம்ல. இங்க என்ன ஆகுது, கடல்ல போய் இந்த காற்று என்ன பண்ணுது, அப்படியே சுழன்று அடிக்குது. அடிக்கக்குள்ள அப்படியே இந்த தண்ணி எல்லாம் மேல போய் ஆகாயத்துல கார் முகிலாய் கரிய மேகமாய் மாறி. அந்த கார்முகில் என்ன செய்யுது, உயிர்கள் பிறக்க உயிர் துளியாகிய மழை துளியை தருவது. அதனால உயிர் துளியை தாங்குபவன் இறைவன் என்பதால் அந்த கார்முகிலை பார்த்தாலும் இறைவாகும் ஞாபகம். காலம் மூன்றாய், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த மூன்றாகவும் இருந்து கனவாகி. நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல சொக்கர் டையடிக்காம கருப்பு முடியோட பல்லெல்லாம் நல்லா இருந்து ரொம்ப தெனாவட்டா எவனாவது கோயில்ல வந்து சாமியை பத்தி தான் பலர் நாலு இழுத்து என்ன சொக்கன்னு அலறுவாங்க. அப்படி இருந்தோம். இன்னைக்கு அடிக்கிறதுக்கு சாமி பார்த்தாரு. ஓ, இது இப்படியே விட்டா தேராதுன்ட்டு பல்லு ரெண்டை குடிங்கி போட்டு அப்புறம் அப்படியே பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், வச்சு செஞ்சுட்டாரு. ஆக அங்க என்ன, இறந்த காலம் கனவு, நிகழ்காலம் நனவு, எதிர்காலம் இருட்டு, என்னன்னு தெரியாது. ஆக பெருமான் எப்படி இருக்கிறார், கனவாகி இறந்த காலமாய் இருக்கிறார் நம் வாழ்க்கையில், நிகழ்காலமாய் இருக்கிறார், வருங்காலமாகவும் இருக்கிறார். அது மட்டுமல்ல, கூற்றாகி காலதேவனா அவர் தான் இருக்கார். இது வாழ்ந்தது போதும், இதெல்லாம் தோற்றமெல்லாம் அன்ஃபிட் ஆயிடுச்சு, பேசக்கூட சட்டில்ல, நடக்க சட்டில்ல, இதை தூக்கிடுவோம் அப்படின்னு தூக்குது. இல்லையா, கேடிஎம்னு ஒரு பைக்கு நிறைய பேரண்ட்ஸ் பசங்களை கொல்றதுக்குன்னே வாங்கி தராங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேடிஎம், அந்த கேடிஎம் பல்சர், அந்த சீட்டு துளியோண்டு வச்சு முறுக்குனா 200 போற வண்டி வாங்கி தர பெத்தவங்களே அவங்க பையனுக்கு காலகாலங்கள். அவங்கலாம் நான் ஒசூர் போறப்பெல்லாம் 2 பசங்க செத்து கிடக்குறானுங்க ரோட்ல. அப்படி ஒரு பைக். அதுதான், அதை பார்த்துருந்தா சாமி அதை சேர்த்திருப்பார், கேடிஎம் பைக் ஆகின்னு சேர்த்திருப்பார். ஏன்னா கூற்றாகி காலதேவனா இறைவன் இருக்கிறார். அதே சமயத்தில் அறவழி வாழ்ந்த அந்த சான்றோர்களை என்றும் வாழக்கூடிய ஒரு தனித்துவத்தோட அவருடைய வார்த்தைகள், ஞானசம்பந்தருடைய வார்த்தைகள் கூற்றாகி ஞானசம்பந்தரை கொண்டு சென்றாலும் கூட வார்த்தைகளால் நாவுக்கரசர் வாழ்கிறார், ஞானசம்பந்தர். ஆக கூற்றுரைத்த கொள் களிருமாகி குறைகடலாய் ஓசையிடக்கூடிய கடலாய். கடல் இல்லைன்னா மேல மேகமாவது மழையாது ஒண்ணும் கிடையாது. இல்ல, குறைகடல் கோமானுமாய் அந்த கடலுக்கு தலைவராகவும் பெருமான் இருக்கிறார். நீச்சானாய் நீரேற்ற மேனியாகி நீல் விசும்பின் உச்சியாகி ஏற்றானாய் ஏறுவந்த செல்வனாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவர். என்ன, அப்படி எங்கும் திருமேனி எங்கும் திருநட்டு. அப்படியே நானும் ஐயாவும் அப்படியே அந்த காவிரியில சாயங்காலம் பரசல்ல போயிட்டு இருக்கோம் சாமியை நோக்கி. பயந்தா நாங்க பயந்து சாஞ்சமா 2 பேர் இல்ல, பரசலோட்டியும் சேர்ந்து ஆத்தோட போயிடும். ஆனாலும் அப்படியே நல்லா சரி, நம்மளாம் பிரச்சனை இல்லை, உள்ள உழுதுவா ரைட் ஓகேன்னு கிளம்பி போடுவோம். லோகநாதன் ஐயா இன்னைக்கு பெருமானை பார்க்க முடியாம மறுபடியும் புதன்கிழமை தான் வரேன் இருக்காரு.
சாமி பார்த்தாரு. ஆத்துல மத்தியானம் விட தண்ணியை குறைச்சிட்டாரு. ஆச்சரியமான விஷயம். எவ்வளவு தண்ணி, கிட்டத்தட்ட 1.5 அடி தண்ணி கம்மியா போச்சு ஆத்துல. என்ன எதுக்குன்னா, இறைவன் நீராகி, ஐயோ இந்த லோகநாதன் இங்க இருந்து வந்திருக்காரு, இன்னைக்கும் இவனை காட்டாத விட்டுருவானே, சரி இவன் வந்து தண்ணி போதன்னு மிரட்டுறானேன்னு இல்லாம பெருமான் கருணையோடு அருளினார். ஆக எங்களை தாங்கி அந்த பரசலோட்டியாய் வந்தவன் பரம்பொருள். ஒரு 2 நிமிஷம் அவர் லேட்டா வந்தது நாங்க கிளம்பி போயிருப்போம். ஆக அங்கு எல்லாம் சிவம், எல்லாம் சிவன் என்ன நின்றாய், எங்கும் திருமேனி எங்கும் அந்த அப்படியே நாங்க பரசல்ல போகும் பொழுது அந்த காவிரியில மீன் அப்படி துள்ளி குதிக்குது. அது ஒரு நடனம். அந்த கரையோரத்துல அந்த கெண்டை மீன்கள் அப்படி இப்படி இப்படி திரும்பி திரும்பி படுக்குது குட்டிங்க, அந்த மீன் குஞ்சுகள். அது ஒரு நடனம். மரம் ஆடுது, நடனம். ஐயோ இப்படியெல்லாம் சாமி இருக்காரு. மெண்டலாட்டம் தெரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாவுக்கரசடிகள் இத படிச்சா நம்மளும் அப்படி ஆயிடுவோம் போல இருக்கு. என்ன ஆக இன்னைக்கு ஒரு நல்ல நாள். ஏனெனில் சும்மா இறைவன் அங்க இருக்கான் இங்க இருக்கான், கண்ணை மூடு, கண்ணை பாரு, முன்னால வைக்கிற ஒளிய பாரு, உனக்குள் பாரு, முட்டா பசங்களா எதுக்கு இருக்கு ஒரு சிவம். இதை உணராத ஏன்டா இருக்கிறவனா கண்ணை மூடி அவன் பொழப்பையும் எடுத்து நீ காசு பாக்குறீங்க, கோபம் வருது இல்லையா? இதை விட இன்னும் தெளிவா அந்த நின்ற திருத்தாண்டர்கள் முழுக்க வேற லெவல். அது அதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் உங்களால் நான் அடியேன் சிந்திக்கிறேன். இதெல்லாம் எங்க ஆடுடைய காலத்துக்கு பிறகு நான் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். போயா என்ன எல்லாம் நீதான், இன்பமும் நீ துன்பமும் நீ போ அப்படின்ட்டு ஜாலியா அப்படியே வரதை ஏத்துட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா இந்த குருஞான சம்பந்தர் பார்த்தாரு எங்க ஆடுரையாவுடைய கடைசி காலகட்டத்துல. அவர்கிட்ட போய் அவர் கட்டுறதையெல்லாம் ஐயா சொல்லுவார். அவங்க அந்த லட்சுமி அம்மா, அவங்க வீட்டம்மா கிட்ட, ஆடுரான் படிச்சதெல்லாம் மறந்துட்டானான்னு ஞாபகம் வச்சிருக்கானான்னு சோதிக்கிறதாக சொக்கர் வந்திருக்காரு, தொந்தரவு பண்ணாதன்ட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பார் திருமுறைகள் அது இதெல்லாம். என்ன கட்டுறது நம்மோட முடிந்து விடக்கூடாது அல்லவா? இத்தனையும் செய்வோம். எங்க பாகுபாடு வரும், எங்க சண்டை வரும், எவன் அடிச்சுக்குவான், ஒண்ணுமே நடக்காது இல்ல. ஆக பார்ப்பதெல்லாம் இறைவன் என உணர்ந்துவாடு. திருநாவுக்கரசடிகள் தேவாரத்தை விட மிக தெளிவான இந்த நின்ற தாண்டகத்தை படித்து விட்டு ஒருவன் பிற தெய்வம் இருக்கிறது என்று சொன்னாலும், நீ தீட்சை வாங்கினால்தான் சிவனடியாரா திருநீர் வைக்க வேண்டும் மஞ்சள் சொன்னாலும், இவர்களை போல சைவ துரோகிகள் யாரும் கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம். என்ன சைவம் சாதாரணமானதா? ஏண்டா வாகீஸ்வரர் இங்க அனுப்புனாருன்னா, வருங்காலத்துல கலியுகத்துல இப்படி ருத்ராட்சம் கட்டினவன், திருநீர் வச்சவன், திருமுறை பேசுறவன், சித்தாந்தம் படிக்கலாம் இதை வித்து மக்களுக்கு தெளிவுபொருள் சொல்லாமல் மேம்போக்காக சொல்லி எனக்கு இன்னைக்கு அவரு நம்ம நண்பர் கணேஷ் சொன்னாரு, சிவனடியார் ஐயா 36 அடியில கட் அவுட்டிங்க, சாமி கூட அவ்வளவு பெரிய கட் அவுட் இல்ல, குருக்கு அப்படி கட் அவுட் வைக்கிறானுங்க, என்னங்கயா இதுன்னு கேட்டான்ல. நீங்க வளர்த்த ஆளுங்க தான் இப்படி இவ்வளவு பெரிய கட் அவுட் வச்சிருக்காங்க. அப்படியா, சரி விடு, ஏற்கனவே ஒரு பாட்டு சொல்லிட்டோம், அந்த பாட்டுப்படிதான் பொய்யடியாருக்கு புகழ் தருவார் கட் அவுட் வச்சுட்டான், அவன் கதை முடிஞ்சது, இன்னும் எத்தனை பேரே பிறகு போறது விடு கணேஷ் அப்படி. ஆக எவனா எதையோ வச்சுட்டு போலாம். என்ன மெய்ப்பொருள் கண்டு நாம் கற்க கசடர கற்பவை. எதை படிக்கணும்னா குற்றமற கற்க வேண்டும். குற்றமறனா எப்படின்னா தெளிவா கற்கணும், அறகுறையா புரிஞ்சிக்க கூடாது. அப்படி கற்க கசடர கற்ற பின் உன் விருப்பத்துக்கெல்லாம் ஆடக்கூடாது. நிற்க அதற்கு தகனார் வள்ளுவர். வள்ளுவரை சிலை வச்சு வள்ளுவருடைய திருக்குறளை எல்லாம் குழியில புதைச்சிட்டு, திருக்குறளில் உள்ள நல்ல கடவுள் வாழ்த்து கூட தமிழ் புத்தகங்கள் இல்லாத அளவு கேடுகட்ட நிலையில தமிழை இனத்தை கொண்டு போயிட்ட சண்டாளர்களுக்கு ஓட்டளிக்க தேர்ந்தெடுக்கும் மகா பாவிகள் இன்றைய தமிழர்கள், தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க. என்ன திருட்டு பசங்க, ஏமாத்துறவன், நடிகன், தமிழ் தமிழ்னு பேசிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தமிழ்நாடை கட் பண்ணிட்டாங்க. கேட்க நாதி கிடையாது, பள்ளிக்கூடத்துல தமிழ் கிடையாது.
தமிழ் கற்ற குழந்தைகள் இல்ல சாமி தமிழ்நாட்டுல. நாம் தமிழர், நீ தமிழர், அந்த தமிழர், தமிழர் வாழ்முறை எங்கடா நீங்களா யாரா? தமிழ் படிச்ச பிள்ளைங்க நம்ம குழந்தைகளுக்கு தமிழ் தெரியலடா. பள்ளிக்கூடத்துல தமிழ் சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. தமிழ் கற்றால்தானே நாவுக்கரசின் பதிகங்களை படிக்க முடியும், திருவாசகம் படிக்க முடியும், ஔவையாருடைய ஆத்திச்சூடி படிக்க முடியும், நெறிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். கேட்க ஒரு தமிழன், தமிழ் உணர்வாளர் கூட தமிழ்நாட்டுல கிடையாது. என்ன பண்ணது? நெஞ்சு பொறுக்குதில்லை என்ற நிலைகேட்ட மாந்தரை நினைத்து விட்டால் சொல்லடி சிவசக்தி. என்ன நல்லது ஒரு வீணை செய்தால் அது பெருவினில் எறிவதுண்டு. பாரதிக்கு வந்த கோபம் தான் வருது. அந்த கோபத்தை பெருமானை தவிர யாரிடத்துக்கு அடுத்து அவர் தான் எல்லா நிகாசன செய்வானும் செய்யும் வினையும் வினையின் பயனும் அவன் தான. பிறகு நம்ம இந்த ஆள்கிட்ட பேசுறப்ப சொல்லாத அவங்ககிட்ட சொல்ல முடியும். ஆக இன்னைக்கு இவ்வளவுதான் சிந்திக்க முடிஞ்சது. இன்னும் இருக்கு. அப்படியே அந்த 11 பாடல் பார்த்தா அவ்வளவுதான், என்னன்னே வராது. அதனால உணர்ந்து கொள்வோம். நம்மை சுற்றி அது உள்ள அனைத்தும் சிவம். இந்த மண்ணை வணங்குவோம், நீரை வணங்குவோம், சூரியனை வணங்குவோம், மேகத்தை வணங்குவோம். பலா போன மழை வேலை கட்டிக்கு போறதுக்கு இல்லான்னு திட்டுறான் சாமி. நானும் சாமிகிட்ட ஒரு 5 வருஷத்துக்கு தண்ணி இல்லாத இந்த மழையை திட்டவனுக்கு எல்லாம் ஒரு 2 வருஷம் தண்ணியே கிடைக்காத அளவு வறட்சி கொடுன்னு கேட்கலான். மழை பெஞ்சா எல்லாம் திட்டுறாங்கப்பா. நான் கம்பெனிக்கு போற நேரத்தான் ஏதோ கொடை பிடிச்சிட்டு போ, ரெயின் கோட் போட்டு போ, ஒரு நாள் லீவ் போடு. ஒரு மழை துளிக்காக எத்தனை பேர் தவம் கிடக்குறாங்க. நீ போய் பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிடணும். ஆனா நின்ற நிலையில தாவரங்களுக்கெல்லாம் யார் பாட்டில் தண்ணி வாங்கி ஊத்துறமா இல்லை. அது இயற்கை நேசிப்போம். நாம் எல்லாம் இயற்கை நேசித்து இயற்கையே சிவம் என்று உணர்வதற்காக தான் இந்த திருத்தாண்டகம் என்று கூறி இன்றைய இந்த பதிவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எல்லாம் உள்ள என் தந்தை மேற்று மீனாட்சி சுக்கநாதமானின் பேரருள் உண்டாகி இயற்கையோடு இசைந்த இன்பம் என்று சொன்னது சைவம் மட்டும்தான். வேற எதுலயும் அந்த வார்த்தை கிடையாது. இதற்கு சார்ந்து நம்முடைய திருநாவுக்கரசுடைய வாழ்வியல். மீண்டும் நாளை திருநாவுக்கரசு இந்த கடவுள் இன்னும் நிறைய இருக்கு, வேற லெவலு சிந்திப்போம். என்ன ஏன்னா என்னால அப்படி பெரிய சொற்பொழிவாளர் மாதிரிலாம் பேச முடியாது. என்ன சினிமாவில் வேணா கதாநாயகன் கண்ணை மணியை கட்டண்டே அப்படின்லாம் திட்டிருக்காங்க, ரசிச்சிருக்கலாம், இல்லை வாடி வாடின்னும் பாடலாம். ரியல் லைஃப்ல அதெல்லாம் முடியாது. அதுபோல திருமுறைகளை அனுபவிக்கும் பொழுது மேடை அலங்காரத்தோட வார்த்தை ஜாலத்தாலோ பேச முடியாது. ஏன்னா நான் அனுபவிக்கும் பொழுது அது அந்த அனுபவிக்கப்படும் பொருளும் அனுபவிப்படும் ஒரு நிலையில் இருந்தால்தான் உண்மை உணர கூறி எல்லோருக்கும் அந்த மெய்ஞானம் உண்டாக அந்த உணர்ந்து படிக்கும் தன்மை கிடைக்க எல்லாம் அல்ல என் தந்தை மேற்று மீனாட்சி திருவடி வணங்கி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். உங்கள் கருத்துக்களை பகிர. இந்த கருத்துக்களை பகிரலன்னா இது எதுக்கு கேட்கிறேன்னா, நீங்க யாராவது ஒருத்தர் ஏதோ தப்பு சொன்னீங்களா எஸ்கேப் ஆகலான்னு எனக்கு ஒரு பெரிய பேராசை. என்ன இதெல்லாம் எல்லாரையும் பைத்தியமாக்கி போடுது. நிறைய நண்பர்கள் ஐயா நீங்க கேட்கறதுக்கு நான் மென்டல் ஆயிட்டேன்னு அவங்க சந்தோஷமா சொல்றாங்க. ஐயோயோ நீயும் அப்படி கவலைப்பட வேண்டியிருக்கு. அதனால இன்னைக்கு நாம் சிந்தித்ததை பற்றி உங்கள் கருத்துக்களை பகிரலாம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிட்டோம். நவநீதன் ஐயா.